ஸோ நம்மளுடைய ஃபைனல் பாஸ் அண்ட் ஆல்சோ ஜிம்மி ஊசோ ரிட்டன் ஆயிருந்தாங்க. கூடவே ரெக்கல் ராட்ரிகஸ் ரிட்டன் கொடுத்துட்டாங்க. ஸோ WWE பேட் பிளட் பேப்பரியோட ஃபுல் ரிசல்ட் வீடியோ இந்த வீடியோ இருக்க போது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பேட் பிளட் பேப்பரியோடைய டீகோடை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டீட்டெயிலாகவே பார்ப்போம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ நான் சொல்ல வர அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பெரிய வரும். ஸோ சூனஸ் நம்ம 1K வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க போகிறோம். இன்னும் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நீடடாக இருக்குது. நம்ம அடிச்சிடும் நம்பிக்கை இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம உங்களுக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி கொடுத்துறேன். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரி ரைட், ஓகேங்க. நம்ம டைம் பண்ண வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வீடியோ டீகோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ மெயின் ஈவெண்ட் அண்ட் ஆல்சோ ஓப்பனிங் மேட்ச்லேருந்து ஃபஸ்ட்டு மெயின் ஈவெண்ட் ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா பேச ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ மெயின் ஈவெண்ட் பற்றி நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் பேசும்போது ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லி போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ ஃபேன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சுக்கு வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ மேட்ச் எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்றதை சொன்னேன். பட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நானே அக்ரி பண்ணுறேன். இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான மேட்சாக தான் இருந்துச்சு. மேட்ச் ஒரு மொக்க மேட்ச்லாம் கிடையாதுங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு டீசெண்டான மேட்சாக தான் இருந்துச்சு. அந்த மேட்ச்சில் சண்டை போட்ட ஸ்டார்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டார் பவர் உள்ளவங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பட் இருந்தாலும் ஒரு ஆவரேஜான மேட்சாக இல்லாமல் ஒரு டீசெண்டான மேட்சை WWE கொடுத்துருந்தாங்க. குறிப்பாக ரோமன் ரெயின்ஸோட என்ட்ரன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர எப்படி சொல்கிறது, ஸோ இன்ஃபினிட்டி ஆரான்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த மனுஷன் தாங்க ஸோ டிஃப்ரெண்ட் ஆராவாக வந்து பார்த்திங்கன்னா WWEல மெயின்டைன் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ ஃபேன்ஸ் மத்தியில் பயங்கர சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கு கிடச்சிச்சு. இந்த இடத்துல ஒரு WWE சாம்பியனாக இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பிக்கஸ்ட் ஸ்டாராக வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டம் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கோடி ரோட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஸோ கோடி ரோட்ஸுக்கு அந்த அளவுக்கு சேர் கிடைக்கலன்ற இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஏன்னா கோடி ரோட்ஸ் உள்ள ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபேன்ஸ் வந்து V1 ரோமன்ற மாதிரி பார்த்திங்கன்னா சேன் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அண்ட் ஆல்சோ வந்து தீஸ் வாஸ் ஆசம்ன்ற மாதிரி ஃபேன்ஸ் நல்லாவே சேன் பண்ணாங்க. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸோ 4 ரெஸ்லர்ஸுமே அவங்களுக்கான தேவையான விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டாங்க. ஸோ மெயின் ஈவெண்ட்டில் வைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ ரிட்டர்ன்ஸ்லாம் இருக்கும்ன்ற மாதிரி அந்த மாதிரி தாங்க. ஸோ டான்ஜென்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோ பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம ரோமன் ரெயின்ஸ் டிஸ்ட்ராக்ட் ஆகிறாரு. அந்த இடத்துல டான்ஜென்ஸ் மத்தியில் நம்மளுடைய ஜிம்மி ஊசோ வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் ஆகிறாரு. ஸோ SummerSlam 2023 ரிட்டன் ஆயிருந்தார்ல, ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் ஆயிருந்தார். ஸோ டான்ஜென்ஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிவிட்டு ஸோ நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாகவே சோலாசிக்காவை பின் பண்ணி இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஜிம்மி ஊசோவும் ரோமன் ரெயின்ஸ் ரீயூனைட் ஆகி இந்த இடத்த விட்டே கிளம்பலான்னு போகும்போதே நம்மளுடைய பிளட் லைன் வந்து கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துல ஜிம்மி ஊசோ கேட்குறாரு ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு கிளம்பத்துக்கும் நம்ம வந்து அவனை சேவ் பண்ணணுன்ற மாதிரி. ஸோ நான் ரோமன் ரெயின்ஸ் கொஞ்சம் ரிஃப்யூஸ் பண்ணார். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா போய் சேவ் பண்ணிடுறாங்க. ஸோ சேவ் பண்ணதுக்கப்புறமா வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்பை கையில் எடுக்கிறாரு. ஸோ அந்த சீன்லாம் பயங்கர கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா எடுத்து கோடி ரோட்ஸ் கையில் கொடுக்குறாரு. ஸோ கோடி ரோட்ஸ் அந்த டைட்டிலில் ரைஸ் தான் பண்ணுறாரு. ஸோ நம்மளுடைய ஃபைனல் பாஸ் பார்த்திங்கன்னா வராங்க. ஸோ ஃபைனல் பாஸ் வந்து பார்த்துட்டு ஸோ அவர் ஒன்றுமே சொல்ல ஸோ 1 2 3ன்னு சொல்லிட்டு அந்த அவருடைய அந்த ஐ கான்டாக்ட் ஒரு மூமெண்ட் பண்ணுவார்ல, ஸோ அதை பண்ணிவிட்டு அந்த இடத்துல விட்டு கிளம்பிடுறாங்க. இன்னமும் ஸ்டில் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் பார்ப்பாரு. ஸோ ராக் ஏன் இப்போ வந்தாப்புல என்ன சொல்ல வராப்புலன்ற மாதிரி கேட்கும் போது ஸோ ரோமன் ரெயின்ஸ் ஒரு லுக்கெலாம் விட்டாங்க பாருங்கள். ஸோ ப்ராப்ளி இந்த இடத்துல வந்து இன்னமும் ஃபேன்ஸை கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் வச்சுருக்காங்க. ராக் ரோமன் ரெயின்ஸ்க்கு அகேன்ஸ்டாக திரும்ப போகிறாரா இல்லை ரோமன் கூட இருக்க போகிறாரான்றதை. ஏன்னா சர்வைவர் சீரிஸ் வரனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராக் வந்து நியூ பிளட் லைனுக்கு சப்போர்ட் பண்ணுவாரா இல்லை ஓஜி பிளட் லைனுக்கு சப்போர்ட் பண்ணுவாரான்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஆல்சோ அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஸோ நம்மளுடைய ஜே ஊசோ வந்து பார்த்திங்கன்னா பேட் பிளட் பேப்பரியில் இருந்திருக்காரு. ஸோ ஓஜி பிளட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே அரினாவில் இருந்திருக்காங்கன்றதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியே ஆகணும். கூடவே இதுதான் ரோமன் ரெயின்ஸோடைய ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு டைட்டில் இல்லாத பேப்பரியோ என்ட்ரன்ஸுன்றதையும் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த என்ட்ரன்ஸ்லாம் பண்ணியிருந்தோம்னா சத்தியமாக மாஸ்டர் பீஸுங்க. ஸோ என்னால் எப்படி சொல்கிறது, நான் அதை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டு இன்னும் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் என் ஃபோனில். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர மாஸ்டர் பீஸாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ கோடி ரோட்ஸோட என்ட்ரன்ஸே வந்து பார்த்திங்கன்னா டெரிபியூட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. ஓவரால் இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான மேட்சாக இருந்துச்சு. இதுக்கப்புறமா 2வது மேட்ச் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேட் பிளட் பேப்பரியோட கிக் ஆஃப் மேட்சாகவும் இருந்திருக்கு. ஸோ நம்மளுடைய CM Punk vs ட்ரூ மேக்கின்டையருக்கான ஹெல் இன் எ செல் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்லணும்னா திஸ் மேட்ச் சோல் த பேப்பரியோன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஏன்னா இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஈவெண்ட்டுக்கு அவ்வளோ ஒர்த்தான மேட்ச். இந்த மாதிரி ஒரு மேட்சை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. மேட்ச் ஸ்லோவாக தான் போச்சு, அதை அக்ரி பண்ணுறோம். பட் இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா 2 பேருமே அவங்களுடைய பெஸ்ட்டை பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ CM Punkலாம் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா டயர்ட் ஆகிட்டார். கடைசியாக ஆக்சிஜன் மாஸ்க் வச்சு நடக்கணுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா நிலமா அவருக்கு ஆயிடுச்சு. ஸோ அந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த பேப்பரியோலே ஒரு பெஸ்ட் மேட்ச்னா நான் இதை தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் நல்லா இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூல் பாக்ஸ்லாம் எடுப்பாங்க. அந்த டூல் பாக்ஸ்லாம் எடுத்து
எடுத்து டூல்ஸ் எல்லாம் கழட்டி அந்த பாக்ஸை கீழே போட்டிருப்பாரு. ஒரு கட்டத்தில் அந்த இடத்துல சிஎம் பங்க் வந்து அந்த பாக்ஸ் எடுத்து ட்ரூ மெக்கின்டயர் தலையில் அடிச்சிருவாரு. பட் அடித்தது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஓவர் ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அந்த இடத்துல. ஸோ அதுக்கப்புறமா மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ட்ரூ மெக்கின்டயர் அந்த இடத்துல 16 ஸ்டிச்சஸ் போட வேண்டியது இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 ஸ்டிச்சஸ் ஆர் ஸ்டாப்லர் வந்து பார்த்தீங்கன்னா போடணுன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபேக் கேப்சூல் யூஸ் பண்ணாமல் ரியலி பிளேடை போட்டு கிழிச்சிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா WWE பண்ணியிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட 2 பேருக்குமே வந்து ஹேட்ஸ் ஆஃப். ஸோ இந்த மேட்ச்க்காக வந்து பார்த்தீங்கன்னா தேவையான நிறையா விஷயங்களை பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்சும் நல்லா தான் இருந்துச்சு. பட் இந்த மேட்ச் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். அதுதான் இந்த மேட்ச்சில் உள்ள ஒரு மைனஸே. மற்றபடி பார்த்தோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச்னு நானும் சொல்லுவேன். இந்த மேட்ச்சுக்கு கடைசியில் நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீல வந்து பார்த்தீங்கன்னா செயினை சுற்றிக்கிட்டாரு. சுற்றது மட்டும் இல்லாமல் அதை யூஸ் பண்ணி ஜிடிஎஸ் கனெக்ட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து ட்ரூ மெக்கின்டயர் பார்த்தீங்கன்னா க்ளீனாகவே வந்து சிஎம் பங்க் பீட் பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கப்புறமா வந்து சிஎம் பங்க் ட்ரூ மெக்கின்டயருக்கான ஃபீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாப் வந்து வச்சிருக்காங்க. இந்த ட்ரியாலஜி மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து சிஎம் பங்க் வின் பண்ணியிருக்காரு 2-1ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா லீடில் இருக்காங்க. இதுக்கப்புறமா இந்த ஸ்டோரியில் எனக்கு கண்டினியூ பண்ண போகிறது கிடையாதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா WWE மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்கமிங் இந்த மேட்ச்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிவி ஆஃப் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சப்போஸ் இவங்க ஏதாச்சும் ஃபியூடு அதுக்கப்புறமா கமிட் ஆகிறாங்கன்னா ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி எந்த டியூஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க டிவி ஆஃப் போவாங்கன்றது என்னோட ஒப்பீனியன். இதுக்கப்புறமா ட்ரிபிள் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாருன்றதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ட்ரிபிள் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா வராரு. ஸோ ட்ரிபிள் ஹெச் வந்து WCWயோட ரெஃபரன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம தேவையில்லாமல் பார்க்காம ஸோ அவர் வந்து அந்த இடத்துல நிறைய ஜோக்ஸ்லாம் பண்ணியிருந்தார். ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஸோ ப்ரொஃபஷனலாக என்ன சொல்லிட்டு போனாருன்றதை பார்ப்போம். ஸோ ப்ரொஃபஷனலாக வந்து நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வந்து பார்த்திங்கன்னா என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாருன்னா ஸோ இப்போ வரைக்கும் ஒரு நியூ க்ரௌன் ஜுவல் சாம்பியன்ஷிப் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்றதையும் சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அவர் என்ன சொல்கிறாருன்னா ஸோ WWE பிராண்ட்ஸில் உள்ள மெயின் சாம்பியன்ஸ் எல்லாருமே வந்து இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ வின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரௌன் ஆவார். ஸோ WWE க்ரௌன் ஜுவல் சாம்பியனாக க்ரௌன் ஆவாங்கன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆனுவல் ஈவெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு க்ரௌன் ஜுவல் பேப்பரிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணியிருக்கானுங்க. டிசைன் பண்ணது மட்டும் இல்லாமல் ஸோ சர்வைவர் சீரிஸ்க்கு ஆல்ட்ராக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பண்ணுறாங்கன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ மணி ஸ்பீக்ஸ். ஸோ என்ன செய்ய முடியும். ஸோ சவுதிகிட்ட காசு வாங்குறாங்க. ஸோ இதை பண்ணி தான் ஆகணும். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா ஸோ மென்ஸ்க்கான அந்த வேர்ல்டு சாம்பியன்ஸ் டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ WWE சாம்பியனும் வேர்ல்டு ஹெவி சாம்பியனும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ விமன்ஸ் WWE சாம்பியனும் விமன்ஸ் WWE வேர்ல்டு ஹெவி சாம்பியனும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பண்ணுவாங்க. இதில் வின்னராக உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா WWE க்ரௌன் ஜுவல் சாம்பியனாக வந்து பார்த்திங்கன்னா க்ரௌன் ஆவாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எதுக்குன்னு தான் இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து குந்தர் இன்ட்ரோ பண்ணுறாரு. ஸோ குந்தர் இன்ட்ரோ பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா ஸோ நெக்ஸ்ட் அதாவது மண்டே நைட் ரால இவங்களுக்கான மேட்ச் இருக்குல்ல செமிசைனுக்கும் குந்தருக்கும். ஸோ இந்த மேட்ச் வந்து நான் செமிசைனை பீட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா வந்து நான் வந்து கோல்டுபெர்க்கை பார்க்குறேன்றதையும் சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல கோல்டுபெர்க்கை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்சல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ கோல்டுபெர்க் நீ தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஃபேவரட்டான ரெஸ்லர்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதெல்லாம் ஒன்றும் உண்மை கிடையாது. அதெல்லாம் பொய்ன்றதை சொல்கிறாங்க. இப்போ இருக்கிறான கோல்டுபெர்க் இவெல்லாம் ஒன்று பார்த்திங்கன்னா எனக்கு இன்ஸ்பிரேஷன்லாம் கிடையாதுன்றது. ஏன்னா நான் எவ்வளோ பெரிய ஸ்டாரு. ஸோ நான் எங்கே இருக்கேன். ஸோ கோல்டுபெர்க் இங்கே இருக்கான்ற மாதிரி ரெஃபர் பண்ணும்போது கோல்டுபெர்க்கிட்ட சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ அவரோட பையனை ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ உங்கள் அப்பா உனக்கு ஒழுங்காக அப்பாவாக இருக்காராடான்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ரவர்சியாக பார்த்திங்கன்னா கேட்பாரு. இந்த இடத்துல கோல்டுபெர்க் கட்டுப்பாய் வந்து பார்த்திங்கன்னா ரிங்குக்கெலாம் வருவார். பட் இருந்தாலும் அந்த இடத்துல செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் தடுத்துருவாங்க. குந்தர் வந்து சண்டை போட்டுருவோம்ன்ற மாதிரி இப்போ கேட்கும்போது 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா மூணாவதாக பார்க்க வேண்டிய மேட்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா விமன்ஸ் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ ரியா ரிப்ளே வர்சஸ் நம்மளுடைய சாம்பியனான லிவ் மார்கன். அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ ஷார்ட் கேஜில் இருப்பாங்கன்றதை ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஒரு ஆவரேஜான மேட்சாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நடந்துச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ வந்து பார்த்திங்கன்னா அவரே வந்து பார்த்திங்கன்னா தைரியமாக வந்து பார்த்திங்கன்னா குதிச்சிருப்பார். குதிச்சது மட்டும் இல்லாமல் அவர் காலில் அந்த செயின் கட்டியிருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த இடத்துல தொங்குற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா WWE வந்து பார்த்திங்கன்னா காட்டியிருந்தாங்க. இந்த இடத்துல அதுக்கப்புறமா நம்ம வந்து ரியா ரிப்ளே வந்து அந்த கெண்டோ ஸ்டிக்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய டாமினிக் வந்து பார்த்திங்கன்னா அடிப்பாங்க. அந்த இடத்துல ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணுறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தா நம்மளுடைய ரெக்கோல் ராட்ரிகஸ். ஸோ ரெக்கோல் ராட்ரிகஸ் அவங்களுடைய சர்ப்ரைஸ் ரிட்டர்ன்ஸை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி இந்த ஆர்டிகல்லாம் பார்த்துருந்தேன். பட் இருந்தாலும் எனக்கு வந்து அந்த ரெக்கோல் ராட்ரிகஸ் வருவாங்க இந்த மேட்ச்சில் வருவாங்கன்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கையே இல்லை. அந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி லைன் அந்த இடத்துல அவங்க தேவைன்றதை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணல. பட் இருந்தாலும் இப்போக்கி ரெக்கோல் ராட்ரிகஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க. ஸோ ரெக்கோல் ராட்ரிகஸ் அவங்களுடைய ரிட்டர்னை கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளி ஸ்டோரி லைனை எப்படி
நகருதுன்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த இடத்துல ரெக்கோல் ராட்ரிகஸ் வந்து நம்மளுடைய ரியா ரிப்ளை அட்டாக் பண்ணனால இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிஞ்சிருச்சு. அதர்வைஸ் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான மேட்சாக தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் விமன்ஸ்க்கான WWE சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ விமன்ஸ் WWE சாம்பியன் நயா ஜாக்ஸ் அவங்களோட டைட்டில் பேலி கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜான மேட்சாக தான் இருந்துச்சு. இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபனி ஸ்டாட்டன் தான். ஒரு கட்டத்துக்கு மேலே டிஃபனி வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. டிஃபனி ஸ்டாட்டன் வந்து பேலி அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமா வந்து அந்த மணி இன் தி பேங்க் ப்ரீஃப் கேஸ் எடுத்து ரெஃப்ரி கையில் கொடுத்து கேஷின் பண்ணலான்னு வருவாங்க. அந்த இடத்துல நம்ம படுத்திருந்த நயா ஜாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கர் மாதிரி எந்திரிச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஃபனியோட இன்டர்ஃபென்ஸ் மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ராக்ஷன் மூலியமாக இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேலி பயங்கர டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவாங்க. அண்ட் ஆல்சோ இதை யூஸ் பண்ண நயா ஜாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம பேலியை வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாகவே பீட் பண்ணிடுறாங்க. ஓவரால் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான மேட்சாக தான் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய டேமின் பீஸ் வர்சஸ் ஃபின் பாலருக்கான மேட்சும் நடந்திருக்கு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ரொம்ப ஒஸ்ட்டெல்லாம் இல்லை, பட் இருந்தாலும் டீசெண்டான மேட்சாக தான் இருந்துச்சு. இந்த மேட்சோட எண்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக இல்லைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் நிறையாவே ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. அதர்வைஸ் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டேமின் பீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணிட்டாரு. ஸோ உங்களில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடிஷன் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் கார்டு எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் நான் எத்தனை ப்ரெடிஷன் கரெக்டாக சொன்னேன்ற என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ நம்ம ரோட் டு 1K கைஸ். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அச்சீவ் பண்ணி ஆகிறோம். ஸோ அதன் ரிலேட்டட் அப்டேட்ஸ்லாம் கண்டிப்பாக வந்துக்கினே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க கைஸ். ஸோ கம்யூனிட்டி டேபில் கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள்.